எல்லா கண்களை மூடுவோமா? என்ன துன்பம் வந்தாலும் கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் பரனின்மை காக்க வல்லோ, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரனின்மை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பரும் எனக்கு உண்டெனக்கு, காக்கும் வல்ல மீட்பரும் எனக்கு காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை சமீபரை, யார் கைவிட்டாலும் யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை பாடுவோம். பேசுறான் அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே என்றுமே. என்ன வந்தாலும் என் நேசர் மீட்பரை நான் நம்புவேன். யார் கைவிட்டாலும் அவர் பின் செல்வேன். அவர்தான் நம்மை காக்கும் தெய்வம். நம்மை காக்கும் அவர்தான். பறந்து காக்கிற பட்சியை போல் இறங்கி வருவார். எந்த சோதனை நேரத்தில் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவராகிய இயேசுவே எங்களோடு பேசும். பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசும். எல்லாருடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும். லிதியாளுடைய இதயத்தை திறந்தீரே. எல்லாருடைய இதயம், ஆண்கள், பெண்கள், சிறியோர், பெரியோர், முதியோர்கள், வாலிபர்கள் எல்லாருடைய இதயத்தையும் திறந்தருளும் சுவாமி. கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். Glory to God. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் போன மாதம் முழுவதும் 2 பிரசங்கம் பண்ணேன். என்னென்ன பிரசங்கம்? கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். அடுத்தது அது ஒரு 2 வாரம் பண்ணேன். 2 வாரம் என்ன பண்ணேன்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்றைக்கு ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். ஹல்லேலூயா. அப்போது யாரிவா? ஆகார். அப்போ சொல்கிறா, ஆகார் சொல்கிறா, அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி
தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. நீர் என்னை காண்கின்ற தேவன். நம்ம சில நேரத்தில் வெக்ஸ் ஆகிடுவோம், வெறுப்பாயிடுவோம், தோல்வி போல் ஒரு காரியமாயிடும். கர்த்தர் என்னை பார்க்குறாரா என்னன்னு தெரியல, நான் படுற கஷ்டத்தை அவர் பார்க்குறாரான்னு தெரியல, நான் படுகிற வியாதி அவர் பார்க்குறாரான்னு தெரியல, ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த துயரம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த அவமானம், நான் ஆண்டுக்கு போகிறேனே, ஜெபிக்கிறேனே, துதிக்கிறேனே, ஆராதிக்கிறேனே, தசம்பம் கொடுக்குறேனே, காணிக்கை கொடுக்குறேனே, ஏன் எனக்கு அப்படின்னு நம்மளுக்குள்ள சில கேள்விகளில் அவர் என்னை பார்க்குறாரா, அவர் பார்க்குற தெய்வம் தானே, என்னை பார்க்குறாரா இல்லையா அப்படின்னு நம்ம சில நேரத்தை நினைக்கிறோம். இன்றைக்கி ஆண்டு சொல்கிறார், இந்த சபையில் இன்றைக்கி யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ, இந்த இடத்துல யாரெல்லாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீங்களோ, இங்கே மாத்திரம் இல்லை, நீ எப்போ ரட்சிக்கப்பட்டாயோ, எப்போ நீ ஞானஸ்நானம் எடுத்தாயோ, ஞானஸ்நானம் எடுக்கணும், ஞானஸ்நானம் எடுத்தால் தான் கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தி. அல்லேலூயா. நீ எப்போ ஞானஸ்நானம் எடுத்து உடன்படிக்கை செய்றியோ, அப்போவே ஆண்டு என்ன பண்ணுறா தெரியுமா, உன் மேலே கண்ணாயாக இருக்கிறார், உன் மேலே ஒரு கண்ணு வச்சிடுவார். அல்லேலூயா. எப்போ ஞானஸ்நான தொட்டியில் ஞானஸ்நானம் எடுத்து நீதி நிறைவேற்றியோ, அப்பயே ஆவியானவர் உன் மேலே கண்ணாக இருப்பார், உன்னை இடறி விழாதபடிக்கு உன்னை தட்டி எட்டுன்னு போவார். அல்லேலூயா. ஆமேன். இந்த இடத்துல ஆகார் துக்கப்பட்டு வெளியே வரா. ஆகார் துக்கப்பட்டு வெளியே வர. இந்த ஆகார் ஆபிரகாம் சாராயுடைய வீட்டில் ஒரு பணிப்பெண்ணாக வேலை செய்கிறா, அடிமை பெண்ணாக வேலை செய்கிறான், வேலைக்காரி. ஆனால் ஆபிராம் தான் ஒன்றும் ஆபிரகமாக மாறல. அவர் ஆபிராம் சாராய் ரெண்டு பேருக்கும் திருமணமாகி பல ஆண்டுகளினா இல்லை, குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதனால இந்த சாராய் ஒரு தப்பு கணக்கு போட்டான். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம், எல்லாருமே பைபிளில் சொல்கிறதுக்கு மாறாக தான் பிசாசு எல்லோரும் நடத்துகிறான். திருமணம் பண்ணும்போது நல்லா கவனிங்களா, திருமணம் பண்ணும்போது என்ன வாசிக்கிறான், எபேசியர் புஸ்தகத்தில், மனைவிகளே உங்களுடைய கணவனுக்கு புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், கணவன்மார்களே புருஷர்களே உங்கள் மனைவியை அன்பு கூறுங்கள். அப்படி தான் பைபிளில் இருக்குது. கீழ்ப்படிது யாருன்னா, கீழ்ப்படிதல் யார் இப்போ, மனைவி. ஆனால் அப்படியே தலைக்கீழே எல்லாமே பிசாசு மாற்றி வைக்கிறான் பார். பைபிள் என்ன ஆகுது, அப்படியே மாற்ற தான் வேலை. அதுதான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டா சாராய், தன் புருஷன்கிட்ட சொல்லிட்டு அவனை என்ன பண்ணான், அம்மை சொல்கிறத தட்டாமல் என்ன பண்ணிட்டான், தப்பான். இன்றைக்கி நிறைய பேர் அம்மா சொல்கிறது தான் இதய வாக்கு மாதிரி இருக்கிறாங்க வீட்டில். எது நல்லது, எது கெட்டது, எது கர்த்தருக்கு பிடிக்கும், எது பிடிக்காது, அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. உண்மைதானே? வாசித்து பாருங்கள், 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது எண்ணினாள். அல்லேலூயா. யார் நாச்சியார்? சாராய் தான் நாச்சியார். இவ வேலைக்கார பொண்ணு, இவ கர்ப்பமாயிட்ட பிறகு அவளை பார்த்து என்ன பண்ணுறா, கொஞ்சம் ஏலமாக நகைக்கிறா. இதுக்கு பார் வந்த வாழ்வு யாருக்கு, சாராய்க்குல்ல, ஆகாருக்கு வந்த வாழ்க்கை பார்த்தியா. இது ஏற்கனவே வேலைக்கார பொண்ணு, இதில் போயிட்டு சொன்ன உடனே இந்த அம்மா வந்து ஆபிரகாமோட இணைஞ்சிடுச்சு. இணைஞ்ச உடனே கர்ப்பம் தரிச்சிட்டா. யாரை கேவலமாக பார்க்குறா, சாராயை பார்க்குறான். அப்போது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம். உடனே அவ்வளோதான். அப்போ யார் மாட்டிங்கன்னா இப்போ, அடப்பாவீங்களா, உலகத்தில் யார் சும்மா அந்த சங்க ஊதி கட்டானா ஆண்டி, சும்மா அந்த மனுஷன் விசுவாசமாக இந்த மனுஷன், நம்பிக்கையாக இந்த மனுஷன் இப்போ யாரை கூப்பிட்டு திட்டுறா, ஆபிரகாம் கூப்பிட்டு திட்டுறா. யாரு? சாரை திட்டுறா.
அடுத்தது என்ன நடக்குது? என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியில் கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு அவள் என்னை கேவலமாக அற்பமாக பார்க்குறா அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது இவங்க செய்த தப்புக்கு யார் கூப்பிட்டுக்கினாங்க? இதை மாதிரி தான் நம்மளும் பண்ணுக்கிறோம். நம்ம தப்பு பண்ணிட்டு கர்த்தாவே என்னை காப்பாற்று இல்லை. கர்த்தர் வருவாரா? இதில் கர்த்தர் வருவாரா? சொல்லுங்கள், வருவாரா வரமாட்டாரா? தப்பு இல்லை, நீங்கள் பேசுங்க. வருவாரா வரமாட்டாரா? எப்படி வருவார்? நீங்களே பிளான் பண்ணிங்க. நீங்கள் இது உங்கள் திட்டம், இது உங்கள் பிளான், உங்கள் குடும்பத்தை நீங்கள் வளர்க்குறீங்க. இது எப்படி வருவா? நீ கர்த்தரை கேட்டியா? நீ கர்த்தரை கேட்டியா? எனக்கு குழந்தை இல்லை, நான் சாரா இது அடிமை பெண் ஆகார அது மூலமாக குழந்தை பேத்துக்கு போகிறேன் ஆண்டவர்கிட்ட கேட்டியா? முட்டி போட்டு ஜெபம் பண்ணியா? கேட்டியா? கர்த்தர் சொன்னாரா? இல்லையே. இதில் யாரை ஈர்த்து விட்டுக்கிறீங்க? நிறைய பேர் சொல்கிறேன், அவருடைய நாமத்தை வீணாக என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் என்னது? சாபம். எப்போதுமே அதனால தான் பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 19 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இப்போ இந்த இடத்துல கர்த்தர் நின்று நடுவராக நின்று நாய்ந்திருப்பாராம். எப்படி வருவார்? அதுக்காக கர்த்தர் நம்ம தப்பு செய்துக்கலாம் கூட வருதா? கர்த்தர் நம்ம செய்கிற தவறுக்க கர்த்தர் கூட வருவார். இப்போ வீட்டை விட்டு என்ன பண்ண போகிறா? ஓட போகிறா. யார்? ஆகார் ஓட போகிறா. ப்ரைஸ் அல்லேலூயா. வேறு வழி இல்லை. யாரோ ஒருத்தர் தான் என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். யார் தான் ஒருத்தருக்கு இருக்க முடியும்? அடுத்த வசனம் படித்து பாருங்க. அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, வேறு வழியே கிடையாது. ஆபிராம் யோசித்தார், எம்மா எனக்கு தெரியாது, இதோ கராபார், இதோ உன் அடிமை பெண்ணு இருக்கிறா, உன் பார்வைக்கு என்ன பண்ணு இருக்கிறா, உன் பார்வைக்கு நீ இன்னாவன்மா செய்து போ, நலமானத போ, நான் இதில் என்ன பண்ண மாட்டேன். பாவம்பா, மாட்டின்னு தவிக்கிறான் ஆபிராம். மாட்டினே தவிக்கிறார். அல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி தான் பல காரியங்களில் ஆண்களை சண்டை போடுறவங்களையும் மூட்டிடுவாங்க. அதே மாதிரி புருஷங்களும் அதை கேட்ட உடனே என்ன பண்ணுறக்கூடாது, ஆவேசமாக இறங்கிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் பைபிளில் சொல்லுது, எல்லாத்துக்கும் என்ன தேவை? நிதானம் தேவை. எல்லாத்துக்கும் என்ன தேவை? நிதானம் தேவை. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆபிரகாம் சொல்லிட்டான், உன் கையில் இருக்கிறபடி என்ன பண்ண, நலமானதை செய், உன் இஷ்டப்படி என்ன பண்ணு செய், நான் என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம், பரவாயில்ல, நம்ம குழந்தை இல்லைனா கூட பரவாயில்லை, குழந்தை இல்லைனா கூட பரவாயில்லை, கர்த்தர் நமக்கு ஒரு நாள் குழந்தைய கொடுப்பார் சொல்லியிருக்கலாமா இல்லையா? நம்ம இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் சொல்லியிருக்கணுமா இல்லையா? உண்மை தானே? உண்மை தானே? நான் பைபிள்லேருந்து பேசுங்க பண்ண தலை யார்? புருஷன்தான். அப்போ உன் புருஷன் கடன் வாங்கக்கூடாது, நீ இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணணும், பண்ணலைன்னா 10 இல்லைங்க அப்படின்னு சொல்லணும். புருஷன் தான் தலைவன். முதல் படைப்பு யார் தான்? ஆதாம் தான். ஆதாம் தான் படைச்சார். மண்ணை பிசைஞ்சு ஒரு மனிதனாக இதுவாக்கி ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணார்? ஊதினார். ஆனால் ஏவால விழாவிலேருந்து எடுத்து படைச்சார். அல்லேலூயா சொல்லுமே. ஆமாம், அதனால தான் விழா இங்கே இருக்குது. இந்த எலும்பு தான் எடுத்து படிச்சா. அப்போ நீ என்ன பண்ண, இது கீழே தான் இருக்கணும். நீ என்ன பண்ணுற, இங்கே வந்து நிற்கிற. பொம்பளைங்களாம் என்ன மறைக்குதுங்க. நேற்று சாயந்தரம் அரிசி கொடுத்தான், நீங்கள் பொறுத்து கொடாயிரான். ஸோ அல்லேலூயா. நீ விழா எலும்பு எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அப்போ நீ இங்கே தான் இருக்கணும். இங்கேனா என்ன அர்த்தம்? கீழே தான் இருக்கணும். நீ என்ன பண்ணுற? தலையை காட்டுற, தலைக்கு மேலே வர. அதனால தான் குடும்பங்களில் பிரச்சனை, போராட்டம். தப்பாக எடுக்கக்கூடாது. எந்த ஆலோசனை சொன்னால் கேட்கணும், தப்பு இல்லை. சகோதரிகள் கூட நல்ல ஆலோசனை வச்சுருப்பாங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க இருப்பீங்க, நல்ல ஆலோசனை கொடுப்பீங்க, தப்பு கிடையாது. ஆனால் நான் சொல்லுது தான் நீ கேட்கணும்னு ஒரு கோடு போட்டினா அது ரொம்ப அநாகரிகம், அது தேவனுக்கு
பிடிக்காத காரியம். இந்த செயலையும் முழுங்க முடியல, இப்படியும் பேச முடியல. யாரால? அப்புறம் பேச பார்த்தீங்களா? அவன் ஒரேடியாக சொல்லிட்டான். அவன் கத்தை நடுத்திருப்பாராகன்னு சொல்கிறா, நான் தீர்ப்பாராக சொல்கிறா. இவன் என்ன சொல்லிட்டான்? அவன் உன் கையில் தான் இருக்கிறா, நீ உன் நலமானபடி என்ன உண்மை என்ன பண்ண செய். ஹல்லேலூயா, ஆமென். அப்படியா சொல்லுங்க. அத்தது ஆ ஆ அவ்வளோதாங்க. இப்போ சொன்ன நாள்லேருந்து என்ன ஆயிடுச்சு? வேலை செய்கிற பொண்ணுங்க ஆமாம் கழுவுனை பார்த்துட்டே கழுவு வச்சுன்னுக்குது. ஏன்னா நம்முடைய ஆவியானவர் உதவி செய்கிறவர். கையில் வைத்து ஒரு சொல்ல, பைபிளில் கடவுள் மனிதனுக்கு உதவி செய்கிறாராம். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். கடவுள் சொல்லுங்க, கடவுள் மனிதனுக்கு உதவி செய்கிறாராம். கடவுள் நம்முடைய பாவத்தை போக்கத்தான் கீழே வந்தார். அல்லேலூயா. பசுத்தாவின் வரும்போது, பசுத்தாவின் பற்றி வேலை என்ன சொல்லுதுன்னா, அவர் நமக்கு ஹெல்ப்பர். இங்கிலீஷில் சொன்னால் ஹெல்ப்பர், உதவியா. அப்போ பார்த்தீங்களா, ஒரு இன்ஜினியருக்கு ஒரு ஹெல்ப்பர் இருப்பாங்க, ஒரு போர்மேனுக்கு ஒரு ஹெல்ப்பர் இருப்பாங்க, ஒரு சூப்பர்வைசருக்கு ஒரு ஹெல்ப்பர் இருப்பாங்க. அப்போ கடவுளே ஹெல்ப்பராக இருக்கும்போது நீங்களும் நானும் யார்? எஜமானாக இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க பார்த்து என்ன பண்ணோம், நமக்கு உதவி செய்ய வந்துக்கிறாங்க. அவங்க ஒரு தியாகம். ஏதோ நம்ம ஒரு 200 கொடுக்கனால, ஒரு 30 300 கொடுக்கணும், 500 கொடு, 1000 கொடுக்கனால ஒரு பெரிய ஆள் நினச்சிக்கின்னு வேலை வாங்கக்கூடாது. நம்மளை ஆண்டு வேலைக்காரெலாம் கொடுத்துக்கிறான்னு பெருமையாக பேசக்கூடாது. உதவி செய்கிறவர்கள் உலகத்தான் பேசலாம், உலகத்தான் எப்படி வேணால் பேச, எங்கூட 10 வேலைக்காரன்னு பேசலாம். ஆனால் நீ நானும் பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆகார என்ன பண்ணுறா? கடினமாக நடத்துகிறா. இருப்பாளா இருக்க மாட்டாளா? எப்படி இருக்க முடியும் கடினமாக நடத்துனா? இப்படியே உங்களை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல காசுக்கு தான் போகிறீங்க, மாத சம்பளத்துக்கு. சம்பளத்துக்கு மேலே அதிகமாக வேலை வாங்கினாலும், அதிகமாக கடினப்படுத்தினாலும், வார்த்தை அதிகமாக பேசினாலும் வேலை செய்வீங்களா? வேலை செய்ய மாட்டீங்களா? ஆயத்தை சொல்லுங்க. செய்ய மாட்டோம், போட்டி வந்துடும். அடுத்த வேலையை பார்ப்போம். இல்லை வேலையை வச்சுக்கின்னு என்ன பண்ணுவோம்? வேலையை தேடுவோம். இப்போ பார்த்தா இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த வீடு என்ன ஆயிடுச்சு? இப்போ ஒரு குழப்பமாயிடுச்சு. இந்த குழப்பத்துக்கு யார் காரணம்? சாரால் ஆனா பொண்ணா? ஏன் சார் இப்போ நீங்களா ஆம்பளையா? சாரால் யாரு? ஆமாம், யாரால் இந்த பிரச்சனை? இன்னைக்கு நல்லா யோசனை பண்ணிப்பா. ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நம்மளால் வருதான்னு பார்க்கணும். அல்லேலூயா, புரியுதா? எல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நிதானித்து அறிந்து வாழணும். யார் இந்த சத்தியத்தை பேசுகிறான்னு எனக்கு தெரியல. ஞானமாக இருக்கணும், பெண்கள் புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். நீதிமொழிகள் 14:1 சொல்லுது, புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள் புத்தி உள்ள என்ன பண்ணுவா? 31ஆம் அதிகாரம் கடைசியில் பார்த்தா எல்லா வேலையும் செய்வாங்க. இட்டோட இருந்துச்சு எல்லா வேலையும் செய்வான். 31ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. ஒரு வீட்டை தன் புருஷனை கவனிக்கிறா, பிள்ளைங்களை கவனிக்கிறா, வேலைக்காரிகளை கவனிக்கிறான், பிஸ்னஸ் பண்ணுறா, பட்டுப்படுவ வியாபாரம். நீ படிச்சு பாருங்க 31ஆம் இதில் நீதிமொழிகளை படிச்சு பாருங்க கடைசி அதிகாரம். எல்லா வேலையும் செய்கிறா தன் கையினால். வீட்டை காப்பாற்றுறா, பிள்ளைங்களை காப்பாற்றுறா, புருஷனை காப்பாற்றுறா. புருஷன் பின்னவாகிறான், பஞ்சாயத்தில் பெரிய தலைவனாக இருக்கிறான். யாரால? புருஷன் பெரிய ஆளாக வந்து காரணம் யார்? மனைவி தான் காரணம். பார்த்தீங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நீங்கள் சமுதாயத்தை எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஆனால் உங்களை என்ன பண்ணி தெரியுமா? பொறாமைனாலையும், எரிச்சல்னாலையும், கோபத்தினாலையும், கீழ்ப்படியாமைனாலையும் ஒரு அடிமையை உண்டாக்கக்கூடாது. அப்போ அதை வீட்டையே கட்டி எழுப்புறா. புத்தி சாராயை விட்டு ஓடி போனாள். எங்கே போகிறா? வழி தெரியல, இடம் தெரியல, படிக்காத பொண்ணு, படிக்க தெரியல, தப்பு நடந்துடுச்சு, வயிற்றுல என்ன இருக்குது? இப்போ கர்ப்பம் தரிச்சிருக்குது. இப்போ யாரை விட்டு ஓடி போகிறா? இதுக்கு காரணம், ஓடி போகிறதுக்கு யார் காரணம்? அல்லேலூயா. படிங்க அந்த வசனத்தை படிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே பார்த்துங்களா? பிரைஸ் தி லார்ட். கையில் ஊற்றி அல்ல சொல்லுவான். பார்த்தீங்களா?
உனக்கு வசதி இருக்குது, உன்னை தான் ஆண்டவர் பாப்பான்னு நினச்சிக்காத. ஏழைகளுக்கும் தேவனாக இருக்கிறார். ஆமேன். அனாதைகளுக்கும் தேவனாக இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் தேவனாக இருக்கிறார். விதவைகளுக்கும் தேவனாக இருக்கிறார். எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிறார். ஆமேன். நம்முடைய கடவுள் எப்போதும் பொதுவானவர். கையில் வைத்து அல்ல சொல்லுவான். ஹல்லேலூயா. இவன் இப்போ எங்கே போயிட்டானா? வழி தெரியல. எங்கே போயிட்டா? வனாந்தரத்தில் போயிட்டா. வனாந்தரத்தில் சூருக்கு போகிற ஒரு வழியில் ஓரமாக உட்காந்துட்டு இருக்கிறா. வழி தெரியல, பசி, பட்டினி, வயிற்றில் குழந்த, மயக்கத்தில் இருக்கிறா. அப்படியே சொல்ல சொல்லுவான். அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. கடவுள் பாப்பாரானா என்ன பண்ணாது தெரியாது. கடவுள் ஒருத்தர் நம்மளை பாப்பாரானே. என்னால் உங்கள் சத்தியத்தை கவனிங்க. உங்களுக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறேன். கடவுள் நம்மளை பார்ப்பாரா? பார்க்கறக்கூடிய இடமும் மனுஷன் கூட பார்க்கறதுக்கு அங்கே யாருமே இல்லை. வனாந்தரத்தில் இருக்கிறா. சூருக்கு போகிற வழியில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கிறா. அல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். ஆனால் யார் பார்க்குறா? கர்த்தருடைய தூதன் சொன்னால் யார்? கர்த்தராகிய இயேசு பார்க்குறார். கர்த்தருடைய தூதன் சொன்னால் அங்கே அன்றைக்கே இயேசு இருக்கிறார். ஆமேன் சொல்லுவேன். ஹல்லேலூயா கூப்பிட்றாரு. அல்லேலூயா சொல்லுவேன். இந்த வனாந்தரத்தில் பேர் விட்டு கூப்பிட்றாருயா. நம்முடைய தேவன் பேரிட்டு அழைக்கிறவர். ஆமேன் சொல்லுங்க. அவர் நம்மை காண்கின்ற தேவன். ஆமேன் சொல்லுங்க. உன் பேர் தெரியும், உன் பேர் தெரியும் அவருக்கு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிபனுடைய பேர் தெரியும், சகோதரனுடைய பேர் தெரியும், என் பேர் தெரியும். நீ எப்போ ஞாபகம் எடுத்துட்டியோ உன் பேர் பரலோகத்தில் அச்சடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் எப்போ ஞானசனம் எடுத்து உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். நீ தப்பு பண்ணாதான் அந்த பேர் என்ன பண்ணுவார்? கிறுக்கி போடுவார். ஹல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. இப்போ வனாந்தரத்தில் அனாதையாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறா. நீ யாரும் அனாதை கிடையாது. நம்ம நேசிக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. நம்ம அரவணைக்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டு. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் இவளுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. வனாந்தரத்தை ஓரமாக உட்காந்தின்னு அந்த வழி அழுக உட்காந்துக்கிறா. இவர் கூப்பிட்றாரு. என்னன்னு கூப்பிட்றாரு? சாராயின் அடிமை பெண்ணாகிய தெளிவாக கூப்பிட்றாரு. அல்லேலூயா சொல்லுமே. சாராய்க்கு அடிமை பெண்ணாக இருந்த ஆகாரே தெரியும். இவன் எங்கேருந்து வந்த சாராயின்னு பேர் சொல்கிறாரு. தெரியுமா தெரியாதா? இவன் சாராய் வீட்டில் அடிமை பெண்ணுன்னு சொல்கிறாரு. தெரியுமா தெரியாதா? நீ இப்போ எந்த இடத்துல உட்காந்துருக்கிற கர்த்தருடைய கண் பார்க்கும். நீ எப்படி உட்காந்துட்டு ஆண்டவர் பார்ப்பார். உன் செவி என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு பார்ப்பார். உன் வாய் என்ன பேசி கொண்டு இருக்குது பார்ப்பார். நீ எந்த சூழ்நிலை இருக்கிறன்னு பார்ப்பார். அல்லேலூயா. அதனால தான் சபையில் வரும்போது போனாலும் ஆப்பட்டுவங்க ஆண்டுடைய வார்த்தை கேள். யார் பார்க்குறார்? இயேசு பார்க்குறார். தெய்வம் பார்க்குறார். நம்முடைய அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். சூப்பராக கூப்பிட்றாரு பாரு. சாராயின். அப்போது சாராயின் அடிமை பெண்ணு தெரியும் போது என்ன பிரச்சனை வந்து தெரியுமா தெரியாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படி கேட்குறாரு? எங்கே இருந்து ஆகாரே, எங்கேருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? ஹல்லேலூயா. நீ எங்கேருந்து வருகிறாய்? இவரே கேட்டாரு. இவரே என்ன பண்ணிட்டாரு? கேட்டார். ஆகாரே, சாராயின் அடிமை பெண்ணை ஆகாரன்னு கேட்டார். இவரே என்ன திரும்பி கேட்குறாரு? எங்கேருந்து வர, இப்போ எங்கே போகிற? நம்மளுக்கு இயேசுவே இயேசு தான். ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் நம்ம தவிக்கிற வேலையில், நம்ம பாடுபடுகிற வேலையில், கஷ்டப்படுகிற வேலையில், வியாதி வேலையில் நம்ம திக்கற்றலாக இருப்போம். அப்போ கேட்பார், மகனே நீ எங்கே இருக்கிற? நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என் கூடவே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் கூடவே இருப்பார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. எங்கே ஓடி போகிறா, எங்கே போகிறா என்று கேட்டார். அவள் இப்போ சொல்கிறா, இவன் சொல்கிறா, வாய்த்தன் சொல்கிறா, அவள் நான் என் ஆட்சியாராகிய சாராய் விட்டு ஓடி போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஆமேன் சொல்லுவேன். ஆமேன். உன் கஷ்டம் தெரியும், உன்னுடைய பாடு தெரியும், உன்னுடைய வேதனை தெரியும், நீ போகிற பாதி அவர் அறிவார். ஆனால் நீ என்ன பண்ணோம்? ஆண்டவரே உண்மையை சொல்லணும். என்ன பண்ணோம்? உண்மையை சொல்லணும். என்ன சொன்ன? உண்மையை பற்றி என் ஆட்சியாரை விட்டு ஓடி போகிற.
அப்போது ஜெபத்தில் நிறைய பேர் பொய் சொல்கிறீங்க. உண்மையை சொல்லணும். தப்பு எனக்கு தூங்காதீங்க, நல்லா கவனிங்க. நம்ம ஒரு காரியத்தை நம்ம மேலே பிழை இருக்குதுன்னா நம்ம பிழையை கற்றுக்கிட்ட சொல்லணும். உங்க உட்காரு. நம்ம என்ன சொல்லணும்? நம்ம மேலே தப்பு இருக்குதுன்னா ஆண்டவரே நான் இந்த தப்பு பண்ணுன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லணும். சொல்கிறது கிடையாது. என் நாச்சியாரை விட்டு நான் ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கர்த்தருடைய தூது நான் என்ன சொல்கிறாரு? 9ஆம் வசனம். அப்படி கர்த்தருடைய தூதனானவர் திரும்பி போ போ, உன் நாச்சியார் அன்னைக்கு திரும்பி போ. ஆண்டவர் உன்னை போ சொன்னா போ, இருக்க சொன்னா இரு. ஆமென் சொல்லு. ஆபிரகாம் பார்த்து என்ன சொன்னாரு? நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஈசாயை பார்த்து என்ன சொன்னாரு? நீ எங்கேயும் போகாத, இங்கேயே இரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த குரலை கேட்க மாட்டோமே. இன்னைக்கு அந்த மாதிரி குரலை என்ன பண்றது இல்லை, கேட்கறது இல்லை. சத்தம் சபையில் தொனிக்குது, ஆண்டவருடைய வார்த்தை தொனிக்குது. நீ செய்யாதே, இந்த காரியத்தை திரும்பி செய்யாதே. நீ 3 முறை 4 முறை நீ அனுபவித்து இருக்கிறாய், திரும்பி செய்யாதே. நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே. ஆண்டவரை நம்பு, கர்த்தரை நம்பு. எங்க கேட்கிற? ஆண்டவருடைய குரலை கேட்க மாட்டிய. நீ போய் அங்க அடங்கிருன்றார். நீ அடங்கிரு. வயிற்றுல குழந்தை இருக்குது, திரும்பி அனுப்புறாரு. அவளுக்கு தெரியுமா தெரியாதா பிரச்சனை? திரும்பி போனா மதிப்பு இருக்குமா மதிப்பு இருக்காதா? இருக்காது. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு? போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ போகாதேன்னு சொன்ன என்ன பண்ணக்கூடாது? இதான் கர்த்தருடைய குரலை கேட்கணும். நம்ம இனி கால் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீ இரு, அடங்கி இரு. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. அவள் கையின் கீழ் அடங்கி இரு. அவன் உன்னை உபத்திரப்படுத்தினாலும் அடங்கி இரு. உன் புருஷனை உபத்திரப்படுத்தினாலும் இரு. ஆண்டவர் ஏற்ற காலத்தை உன்னை உயர்த்துவா. ஹல்லேலூயா. அதுக்கு பிளான் திட்டத்தை போட்டு மாற்றிக்கொள்ளாதே. இன்னைக்கு நம்ம இஷ்டத்துக்கு பிளான் பண்ணக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு திட்டத்தை வகுக்க கூடாது. ஹல்லேலூயா. தப்பு பண்றோம், நம்ம தப்பு பண்றோம், நம்ம தவறு செய்யறோம். போய் அடங்கிரு. உன் புருஷன் கிட்ட அடங்கிரு, மனைவி கிட்ட அடங்கிரு, பிள்ளைகளை உங்க பெற்றோர்கிட்ட அடங்கிருங்க. அடங்கிரு. அவ ஒரு வார்த்தை கூட சொல்லலையா தெரியுமா? ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆகார், ஐயா நான் திரும்பி போனால் எனக்கு பயங்கரமான, என்னை திரும்பி டார்ச்சர் பண்ணுவாங்க, அதிக வேலை கொடுப்பாங்க, நான் இப்படி இருக்கிறேன், எதுவுமே சொல்லலை. கர்த்தருடைய குரலை கேட்கறா. ஹல்லேலூயா. சொல்றாரு. என்ன தீர்க்கதரிசனம் சொல்றாரு? நல்லா கவனி, வசந்த கவனியா. ஆமென் சொல்லுங்க. 10ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசனம் சொல்றார். அல்லையா? சொல்லுவோம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். 10ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? பின்னும் கர்த்தருடைய தூதனான அவளை நோக்கி, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் ஆபிரகாமின் சந்ததியை மாத்திரமல்ல, ஆமென், ஆகாரே உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினச்சிக்கிறான் நான் பணக்காரன், நான் ஏழைகளை பார்த்து அடிமையாக வச்சுன்னுக்கிறான். ஏழைகளின் தேவனா இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க. நம்ம இத்தனை நாளாக நம்ம வேலை செய்த சாப்பிடணுமா? நான் ஏற்கனவே சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சு. நீ இன்னைக்கு நீ பாத்திரம் கழுவ போகலாம், துணி துவைக்க போகலாம், அங்கே போகலாம். ஆனால் உன் பிள்ளைகளை கர்த்தர் அனுப்ப மாட்டான். நீ உண்மை உத்தமமாக இருந்தா உன் பிள்ளைகளை தலையை ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் 10ஆம் வசனத்தில் அருமையான ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றார். உன்னையும் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். எப்போ? நீ இப்போ அடங்கி இரு. நீ இப்போ இரு இரு இரு. நீ திட்டம் வகுக்காத, நீ பிரச்சனை பண்ணாத, அடங்கிரு. உன் வீட்டை ஒரே பிரச்சனையா, உடனே தாய் வீட்டுக்கு ஓடாத, இரு. உன் குடும்பத்தை ஏதாவது பிரச்சனையா, இரு, அடங்கிரு. காலம் ஒன்று வரும், நீ ஜெபிக்கிற மனிதனாக இருந்தால், ஜெபிக்கிற மனுஷியாக இருந்தால், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகும்.
ஹalleluya, ஹalleluya. எப்பேற்பட்ட மனிதனை கர்த்தர் மாற்றக்கூடியவர். ஹalleluya. சந்ததி எப்படி பெருக பண்ணுகிற பார்த்தீங்களா? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? திரும்பி சொல்றாரு. ரெண்டாவது காரியம், அவளை நோக்கி சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாரு. சொல்லிட்டாரா? ஒரு மனிதனுடைய காரியத்தை தெளிவாய் பேசுகிற தெய்வம், உன் இருதயத்தில் இருக்கிற தெளிவாய் பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. இப்போது எல்லாருடைய இருதயத்தில் இருக்கிறது என்ன இருக்குதுன்னு கர்த்தருக்கு தெரியும். இங்கே உட்காந்துக்க அத்தனை வாலிபர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், என்னுடைய இதயத்தில் என்ன இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஹல்லேலூயா. உன் இதயத்தில் என்ன பாவம் கொண்டு இருக்கிறது, உன் இதயத்தில் என்ன ரகசியம் இருக்கிறது, உன் இதயத்தில் என்ன தீங்கு இருக்கிறது, என்ன தீமை இருக்கிறது என்பதை உன் அப்பாவுக்கு தெரியாது, உங்கள் அம்மாவுக்கு தெரியாது, உங்கள் தாத்தாவுக்கு தெரியாது, உங்கள் அண்ணனுக்கு தெரியாது, உங்கள் தம்பிக்கு தெரியாது, சபை பாஸ்டருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம படைத்தாண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் ஓடி போய் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஆகாரை சந்திப்பாரானால் தேவனுடைய ஆலயத்தை உட்கார்ந்து கொண்டு இருக்கிற உன்னையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கையில் வைத்து ஒரு எல்லாம் சொல்லுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னையும் என்னை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா. சொல்றார். அவளுக்கு நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய் சொல்லிட்டாரு. கர்ப்பவதியாக இருக்கும்போது என்ன சொல்லிட்டாரு? நீ ஒரு ஆம்பளை குழந்தை தான் பிறக்கும் உனக்கு. அதில் சொல்லுவேன். என்ன சொன்னார்? ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன்னுடைய வேதனையை, உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா. பெரிய பெரிய ஊழியக்காரை தான் நேசிப்பார், விசுவாசிகளை நேசிப்பாரா அப்படிங்க கேட்கலாமா? உன்னையும் நேசிப்பார், என்னையும் நேசிப்பார். அல்லேலூயா. குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே சொல்லிட்டார், உனக்கு ஒரு குமாரன் பெறுவா. அவனுக்கு என்ன பேரிடுவ? பேரையும் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா சொல்லுமே, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஹல்லேலூயா அவர் தெய்வமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பாட்டு இருக்குது, நல்ல பாட்டு. அது என்ன பாட்டு? அது அன்னாலும் ஆகாரம். பாடலாமா? பாடலாமா? தெரியுமா? கொஞ்சம் பேர் தெரியலனாலும் போட அந்த பாட்டை ஸ்க்ரீனில் போட. அன்னாலும் ஆகாரும் அழுத குரல் கேட்க ஆண்டவர் நம்மோடு தான். ஹல்லேலூயா. அன்னாலும் ஆகாரும் அழுத குரல் கேட்க ஆண்டவர் நம்மோடுதான். கண்ணீரின் கண்ணீர் காண்கின்ற இயேசு இந்நாளும் நம்மோடுதான். அன்னாலும் ஆகாரும் அழுத குரல் கேட்க ஆண்டவர் நம்மோடுதான். கண்ணீரின் கண்ணீர் காண்கின்ற இயேசு இந்நாளும் நம்மோடுதான். கலங்காதே, திகையாதே, தேவன் நம்மோடுதான். கடவுள் நம்மோடு, இயேசு நம்மோடு. ஆமென். திகையாதே, தேவன் நம்மோடுதான். ஹல்லேலூயா. புருஷனுக்கு மனைவி அடிமை அல்ல. எந்த புருஷன் தன் மனைவி அடிமைப்படுத்தக்கூடாது, அடிமையாக பார்க்கக்கூடாது. எந்த மனைவியும் தன் புருஷனை அடிமையாக்கி கொள்ளக்கூடாது. பிள்ளைகள் அடிமை அல்ல, என் ஆண்டவருக்கு மாற்றத்தான் நாம் அடிமை. ஹல்லேலூயா. மனைவியானவர் உங்களுக்கு ஹெல்ப்பர். எப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஹெல்ப்பராக இருக்கிறாரோ, மனைவியானவர் உங்களுக்கு ஹெல்ப்பர், உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. புருஷனும் மனைவிக்கு ஹெல்ப்பர், உதவி செய்கிறவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய தான் திருமணம் பண்ணுறோம். அல்லையா சொல்லுமே, அல்லேலூயா. கையில் வைத்து சொல்லுவோம், நாம் ஆண்டவருக்கு அடிமை. அல்லேலூயா, ஆமென். எந்த ஒரு புருஷனும் மனைவி அடிமைப்படுத்தக்கூடாது. எந்த ஒரு மனைவி தன் புருஷனை அடிமையாக வாழ வைக்கக்கூடாது, பயத்தை உண்டாக்கி வைக்கக்கூடாது. பிள்ளைகள் நமக்கு அடிமை கிடையாது, எல்லாம் நம் ஒருவருக்கு ஒரு உதவி உள்ளவர்கள். அல்லேலூயா. நீ ஒன்றும் சபைக்கு அடிமை இல்லை, நான் உனக்கு அடிமை இல்லை, ஆண்டவருக்கு நாம் அடிமை. அல்லேலூயா.
நாம் எல்லாரும் கீழ்ப்படுகிறோமா, கேட்குறோமா, செவி கொடுக்குறோமா என்பது தான் கர்த்தர் பார்க்குறார். அல்லையா சொல்லுமே. நம்மளை அடிமையாக ஆண்டவர் வச்சார்னா இப்படி உங்ககிட்ட வந்து ஆகார்கிட்ட பேசுன மாதிரி பேசுவாரா? ஆகார் ஒரு அடிமை பெண்ணுக்கிட்டே போய் பேசுகிற தெய்வம் தான், வேலைக்காரிக்கிட்டேயே பேசுகிற தெய்வம் தான். நீ நினைக்கலாம் பெரிய பெரிய கம்பெனிங்களை சின்ன சின்ன இடத்துல வீட்டு வேலைலாம் செய்யலாம். ஆண்டவர் அவங்கள விட உன்னைத்தான் அதிகமாக பார்க்குறார். உன் கவலையை பார்க்குறார், உன் கண்ணீரை காண்கிற தேவன். அதனால தான் இந்த பாட்டு போனோம், அண்ணாலும் ஆகாரும் அழுத குரல். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். ஆகாரின் கண்ணீரை கண்டார், ஆகாரின் வேதையை கண்டார், ஆகாருடைய வேதனையை கண்டார், அவருடைய பிரச்சனையை கண்டார். அல்லேலூயா. சாமுவேல் பிறப்பதுக்கு முன்னாடி அண்ணாளுடைய கண்ணீரை கண்டார். நீ நினைக்கலாம் ஆண்டவர் என்ன பார்க்குறாரா, ஏசப்பா என்ன பார்ப்பாரா? ஐயா, நீ எந்த இடத்த உட்கார்ந்துட்டு இருக்கிறன்னு ஆண்டவருக்கு தெரியும். நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நான் மலர் ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு இருக்கிறத அவர் என்னை பார்த்து வந்தார். அங்கே வந்து என்னோட பேசினார், உன் உயிருக்கு எந்த சேதம் வராதுன்னு. அல்லேலூயா. அந்த இடத்துல நானும் என் ஆண்டவரும் தான் இருந்தேன். என் பையனும் அட்மிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டார், என் மருமகளும் வெளியே வந்துடுச்சு. யாருமே இல்லை, நான் மாத்திரங்கிறேன். எல்லா டியூபெல்லாம் போட்டு சொறி வச்சுருக்கிறாங்க. அங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே நீ பயப்படாத, உன் உயிருக்கு எந்த சேதம் வராது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சொன்னவர் சொன்னபடி செய்தார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தோட 5வது ஆண்டு வருகிறது. கர்த்தரின் ஹார்ட் நல்லா சுகமாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயம் நிச்சயம் உங்களுடைய குரலை கேட்கிறார். நீங்க உண்மையா இருங்க, அடங்கி இருங்க. ஒரு சபையில் தேவ சமூகத்தை அடங்கி இருங்க, ஆண்டவருக்கு அடிமையா இருங்க. அவர் நம்மை காண்கிறார். நம்ம யாரும் மனிதனுக்கு அடிமை இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மோடு இம்மானுவேல் இருக்கிறார். அன்னாலும் ஆகாருடைய குரலை கேட்டு நம்ம கூட இருக்கிறார். காண்கிற தேவன். இந்த படிக்காத பொண்ணு யாரே? யாரே? ஆகார் படிக்காத பொண்ணு. ஆண்டவர் பேசுறாரியா? படிச்சுக்கிறவங்க தான் பேசுவாரா? படிக்காதவங்கிட்ட பேச மாட்டாரா? ஐயா, அவர் வேறுபாடு பார்க்கிற தேவன் அல்ல, அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் நீதியின் தேவன், அவர் நீதியின் சூரியன். ஹல்லேலூயா. அவர் யாரானாலும் சரி. அவர் படிக்காத பொண்ணு சூருக்கு வனாந்தரத்தில் போய் அந்த சூருக்கு போகிற வழியில் உட்காந்துக்கிறார். ஆகாரேன்னு கூப்பிட்டு பேசுகிறார். ஹல்லேலூயா. சொல்கிறார், உன் குடும்பத்தையும் பெரிய குடும்பமாக மாற்றுவேன். நீ சொல்கிறார், உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ உண்மையாக அடங்கியிருப்பாயானால், நீ தேவனுடைய வார்த்தைக்கு அடங்கியிருப்பாயானால், அவனுடைய வார்த்தை நீ கீழ்ப்படிந்திருப்பாயானால், உன்னையும் ஒரு பெரிய மனிதனாக மாற்றுவார், ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக மாற்றுவார். உனக்கு இன்னைக்கு வீடு வாசல் இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவர் உனக்கு உண்டாக்குவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு நான் சொல்றதை நீ கேள். உன் புருஷனோடு உன் மனைவியோடு நீ அன்பாயிரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்வாரா இல்லையான்னு பார். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நாம் யாருக்கும் அடிமை இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரும் உதவி செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஹெல்ப்பரா இருக்கும்போது நீ யார், நான் யார்? பரிசுத்த ஆவியான கடவுளே நமக்கு ஹெல்ப்பர். நம்முடைய பலவீனங்களை உதவி செய்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆகார அடிமைப்பட உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், கல்லு மேல ஓரமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அங்கேயே சந்திக்கிறார் தேவன், சந்திக்கிற தேவன். ஹல்லேலூயா. உன்னுடைய அங்கலாய்ப்பை நான் என்ன பண்ணேன் கேட்டேன். ஆமென். உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒரு குழந்தைய பெற்றெடுப்ப. ஆனால் இப்போ போய் என்ன பண்ணு, எவ்வளோ பயந்து போயிருப்பா தெரியுமா? திரும்பி போனால் சேர்ப்பாங்களா? அது ஒரு கேள்வி. எல்லாத்தையும் பரவாயில்ல, போயிட்டு திரும்பி அங்கே தான் அடங்கியிருக்கிறா. கேட்ட காலம் வரும்போது கர்த்தர் வெளியே கொண்டு வரார். அல்லையா சொல்லுமே. சரி, அடுத்தது பாருங்க. அவனை பற்றி நான் 12ஆம் வசனம் சொல்கிறார் பாரு. அதையும் சொல்லிட்டார். போ, அவன் எப்படி இருப்பான்? இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும், எல்லாருடைய கையும் அப்படிதான் இருக்குதா இல்லையா? தெரியுதா? சொல்றா கரெக்டான அவர் சொல்றா. அப்பதான் பேசுறா. ஐயா வாய் தந்து இவ்வளவு நேரம் யாருடைய குரலை கேட்டா? இவ்வளவு நேரம் யாருடைய குரலை கேட்டா? யாருடைய குரலை கேட்டா? ஆமே, நல்ல மேய்ப்பின் குரலை கேட்டேன். ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வே. பாடுவோம்.
ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்டு அடங்கி இருப்போம். ஆண்டவர் சமூகத்தோடைய வார்த்தைக்கு நாம் அடங்கி இருப்போம், கீழ்ப்படிவோம். நீ நினைக்கிற உன்னை பார்த்து உலகத்தில் மனிதர்கள் உன் தலை காஞ்சி போயிருக்கிறாங்க, உங்ககிட்ட நிறைய பேர் பேசாமல் இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட பேச ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அவர் ஒருத்தர் போதும். ஒரு காலத்தில் என்னெல்லாம் அப்படி தான் அற்பமாக பார்த்தாங்க. என் அன்பு சகோதரிய சகோதரியே, என் நண்பர்களை என்னை அற்பமாய் பார்த்தார்கள், என்னை அற்பமாய் பார்த்தார்கள். நிறைய முறை நான் சொல்லிக்கிறேன், என் நண்பனுடைய தகப்பனாரே என்னை அற்பமாய் பார்த்தார். இன்றைக்கி என் நண்பன் உயிரோடையில் செத்துட்டான், கொரோனாவில் வீசிங் ப்ராப்ளம். எல்லாரும் அற்பமாய் பார்த்தார்கள். இன்றைக்கி எல்லாருக்கும் மேலே என் தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிறார். நம்மளை அழைக்கிற தெய்வம் உண்மை உள்ள தெய்வம். உன்னை அழைத்து இந்த சபையில் கொண்டு வந்திருக்க தெய்வம் உண்மை உள்ளவர். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். எந்த நேரத்தில் உன்னை கைவிட மாட்டார். உன்னை காண்கின்ற தேவன். ஆகார் படிக்காதவோ 10 பாத்திரம் கழுவுறா, துணி துவைக்கிற ஆபிரகாம் வீட்டில் அந்த ஆகார்கிட்ட பேசுவார். ஆனால் இங்கே நிற்காந்திருக்க சகோதரியை, வாலிபனை, உன்னோட ஆண்டவர் இப்போ பேசி கொண்டு இருக்கிறார். நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவரை நம்பினோர் பேறு பெற்றோர். கர்த்தரை நம்புற என்னென்னு அசையாமல் இருக்க சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இப்போதான் ஆகார் வாயை திறக்கிறா. என்ன சொல்றா? அப்போது அவள் என்னை காண்பவரை, ஹல்லேலூயா, நேருக்கு நேராக பார்த்துட்டேன். என்னை காண்பவர் சொன்னாங்க. என் கூடவே இருந்து என்னோட பேசினாரே, நான் அவரை இந்த இடத்துல கண்டேன் அல்லவா, இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. அதனால தான் நம்ம சபை கூடி வருகிறோம். அதனால தான் பவுல் சொல்கிறார், சபை கூடி வருவதில் என்ன பண்ணாதீங்க, புத்தி சொல்கிறேன். சபை கூடி வந்து விட்டு விடுற. கர்த்தர் உங்களோடு பேசுகிற நேரம், இவ்வளோ நேரம் 1 மணி நேரம் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஆவியான தேவன் என்னோடு பேசியிருக்கிறார், உங்களோடு பேசியிருக்கிறார். உங்களை காண்கின்ற தேவன். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த கஷ்டத்தில் இருந்தாலும், எந்த துயரத்தில் இருந்தாலும், என்னை பார்க்க யாருமே இல்லையே, ஒருத்தரும் என்னை என்னன்னு கேட்க மாட்டுறாங்களே, பரவாயில்லை. ஆகாரை யார் கேட்டிருப்பா? யாராவது கேட்டிருப்பாங்களா? யாரும் கேட்கல. ஆனால் தெய்வம் இயேசு கேட்டார், கர்த்தர் கேட்டார். எங்கே போகிறாய்? எங்கேருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? போய் உன் ஆச்சாரனையை அடங்கிரு. ஏற்ற காலம் வரும், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவன் இஸ்மவேல் என்று பேரிடுவேன். அவனை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. தெய்வம் பேசும், கர்த்தர் பேசுவா, பேசும் தெய்வம். ஹல்லேலூயா. அப்போ சொன்னார், நானும் இவ்விடத்தில் அவரை அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு அவர் தான் பேரிடுறார். நீர் என்னை காண்கின்ற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னை காண்கிறவர், அவர் என்னை காண்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னை காண்கிறவர். ஆமென். இந்த பாட்டு பாடலாமா? அவர் என்னை காண்பவர். இந்த பாட்டு பாடலாம். ஹல்லேலூயா. அப்படியே இந்த பாட்டு பாடும்போது அப்படியே முழங்கால் பண்ணிடுவோம். நாம் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாவோம். பிரைஸ் எல்லாம். கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னோட சொல்கிறார். ஏசப்பா சொல்கிற வார்த்தை, உன்னை பார்த்து, உன் உருவத்தை பார்த்து, உன் தலையை பார்த்து யாராவது கேவலமாக பேசுகிறாங்களா? என் அன்பு மகளே, உன்னை காண்கின்ற தேவன் இன்னைக்கு உன்னை பார்த்துட்டு இருக்கிறார். நீ பயப்படாதீங்க.
என் அன்பு சகோதரனே, நான் படிக்கல, என்னை பார்த்து என்னை ஒரு மாதிரியா நினைக்கிறியா? வனாந்தரத்தில் ஆகார கண்டு தெய்வம் இந்த சீனிவாசபுரத்தை இந்த பகுதியில் வந்து உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். உன் கண்ணீரை காண்கிறான், உன் வேதனை அறிகிறான். நீ பயப்படாத. இனிமேல் உங்கள் குடும்பம் அடிமை அல்ல, கணவன் மனைவிக்கு அடிமை அல்ல, அடிமை அல்ல, மனைவியும் தன் புருஷனுக்கு அடிமை அல்ல. நாம் எல்லாரும் ஒருவருக்கு ஒரு உதவியாளர், ஹெல்ப்பர். நாம் உதவி செய்கிறவர்கள். மனைவிக்கு ஒன்று என்றால் நம்ம உதவி செய்யணும், புருஷனுக்கு ஒன்று என்றால் நம்ம உதவி செய்யணும், பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு உதவி செய்யணும். பிள்ளைகள் உபத்திரமா இருக்கக்கூடாது, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உன் புருஷனை உதாசனமா நினைக்காத, உன் பொண்டாட்டியை உதாசனமா நினைக்காத. தேவன் இணைத்திருக்கிறார், கர்த்தர் இணைத்திருக்கிறார் உங்களை. தயவு செய்து உங்க வாழ்க்கையை நீங்க சீர்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்னோடு பேசுவதை நான் சொல்றேன். ஆவியான இங்க இருக்கிற அசைவாடி கொண்டு இருக்கிறார்.